வணக்கம். இப்போதான் ஒரு வீடியோ போட்டு முடிச்சேன். அதாவது சங்கீதா அவர்களுக்கு விஜயால் என்னென்ன பிரச்சனை ஏற்படுகிறது? விஜய் இன்னொரு நடிகையோடு தொடர்பு கொண்டு சங்கீதா அவர்கள் வந்து கண்டுக்காம இருக்கிறது, அவர மதிக்காம இருக்கிறது, அவர திட்டுறது, அவங்க பிள்ளைகளோட பேசாம இருக்கிறது, பணம் குடுக்காம இருக்கிறது. இந்த சம்பவம்லாம் ஒரு புறம் வந்து வைரலாகி கொண்டிருக்க சூழல்ல, நடிகர் விஜய் அவர்கள் வந்து தற்போது வந்து மீண்டும் ஒரு சம்பவத்துல மாட்டிட்டாரு. அது என்னன்னா, ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஆடியோ உண்மைதானா? விஜய் அவர்கள் வந்து தற்போது வந்து எந்த மாரியான காய் நகர்த்தல் வந்து இந்த சம்பவத்து மூலமா பண்றாரு என்பத பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதாவது வேற ஒண்ணும் இல்ல. சுருக்கமா அந்த சம்பவத்த சொல்லி முடிச்சுடுறேன். அது 2021ல வந்து விஜய் அவர்கள் அவங்களுடைய மனைவி வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் ஆயிருச்சு. ஆனா 2021 அப்ப அவரு விஜய் அவர்களுக்கு வந்து இன்னொரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவங்க மனைவி வந்து சங்கீதா வந்து சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகம் உறுதியாயிருச்சு. அதற்கு காரணமான ஒரு நடிகை பேர் சொல்றாங்கல்ல, அந்த நடிகை வந்து பல போட்டோக்கள வந்து விஜயோட இருக்கிற மாரி, விஜயோட ஊர் சுத்துற மாரி, விஜயோட மால்ல இருக்க மாரி, விஜயோட தனியா இருக்க மாரியான பல்வேறு புகைப்படங்கள பகிர்றாங்க. இதையொட்டி சங்கீதா வந்து விஜய பார்த்து பல்வேறு கேள்விகள்லாம் கேட்குறாங்க. "என்ன இப்படிலாம் பண்றீங்க? இதெல்லாம் தவறு இல்லையா? நமக்கு அக்கம் பக்கத்துல இருக்காங்க. இப்படிலாம் நீங்க பண்றது வந்து எனக்கு வேதனையா இருக்கும்னால, சரி நான் இனிமே நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இதே வேலைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்காப்புல தலைவன். அப்புறம் வந்து இவங்க வந்து கோவப்பட்டுருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்கள தனியா போறாங்க. இது ஒரு சம்பவம். தற்போது வந்து இந்த ஒரு 4, 5 வருஷம் 2021 நடக்கிறது செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த நேரத்துல தோல்வியில முடிஞ்சுச்சுன்னு வைங்களேன். இப்படி ஒரு சூழல் நடந்து இருக்கும்போது தான் இவங்க வந்து இனிமே விஜய நம்பி நமக்கு வாழ்க்கை ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து நீதிமன்றத்த நாடுறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்த வச்சு நீதிமன்றத்துல வந்து வழக்கு வந்து 24ஆம் தேதி வந்து தொடுத்துட்டாங்க. இப்ப கூட ஒரு அ சங்கீதாவினுடைய அந்த வழக்கறிஞர் குடுத்த பேட்டிய கூட நான் பார்த்திருந்தேன். சில உருட்டுகள் கூட விஜய் ரசிகர்கள் வந்து அண்மையில உருட்டியிருந்தாங்க. அது எங்க அரசியல்வாதிக்கு வாழ்க்கைய வந்து பாதிக்க தான் இது பண்றீங்க. அ எங்க அண்ணன வந்து என்ன பண்ணாலும் தொட முடியாது. 2026 தேர்தல் வந்து இன்னும் ஒரு 50 நாட்கள்ல வருது. அதன ஒட்டி சங்கீதா வந்து திமுக தான் இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துகள் வந்திருக்கு. அவங்க ஒரு ஈஸியா ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இது வந்து தேர்தல் கிடையாது. இது ஒரு குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனைய வந்து எப்ப வேணா பண்ணிக்கலாம். ஆனா, இவங்க ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. இது தேர்தல்னால வந்து இவங்க வந்து இப்படி தேர்தல் பழிவாங்குறதுக்காக போட்டாங்கன்ட்டு. விஜய் அவர்களுடைய வெற்றிய பாதிக்கும்ன்ட்டு. உண்மையில வந்து இந்த தேர்தல் வந்து விஜய் வெற்றி பெற முடியாது. சரியான நேரத்துல வந்து ஒரு சரியான வழக்க போட்டுருக்காங்க. இப்போதே வந்து விஜய்ட்ட இருந்து ஒரு ஜீவனாம்சம் வாங்குனா தான், சங்கீதா விஜய்க்கு இதாகும். ஆனா நம்ம அது வந்து 2வது கட்டம் வைங்க. அது வழக்கு போகுது. அதுக்கடுத்து வந்தது. ஆனா விஜய் அவர்கள் வந்து தற்போது அந்த மாட்டுன சம்பவம் என்னன்னா, எ கருவ துயர சம்பவம் வந்து நடந்ததப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டீம், அதாவது பிஆர் நிறுவனம் ஒரு நிறுவனம் இருக்கு போல. அந்த மாரி நிறுவனங்கள்ல பல பெய்டு ப்ரமோஷன்கள்லாம் நெறையா இருப்பாய்ங்க. வாடகை வகைகள்லாம். அவன்கிட்ட குடுத்துரு. விஜய் அண்ணா பாருங்க 500 கோடி கெரியர விட்டு வந்துட்டாரு. 1000 கோடிய விட்டு வந்துட்டாரு. 10,000 கோடிய விட்டு வந்துட்டாரு. மாணவர்களுக்காக அது சேவை செய்றாரு. இது சேவை செய்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த விஜய் அவர்கள் வந்து, கட்சி ஆரம்பிக்கிற 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஒய்ஃப் சங்கீதாவையும் விட்டு வந்துட்டாரு. இதையும் கொஞ்சம் சொல்லுங்கடான்னா, சொல்ல மாட்றாய்ங்க. திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பதிவு செய்றாங்க. அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழல்ல, ஒரு ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோ என்னன்னு பாருங்க. Hello, Kavi. It's Sriram from. Hello, ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. Sriram. தெரியுதுல்ல என்ன? தெரியுது ப்ரோ தெரியுது ஓகே சொல்லுங்க. ஓகே. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஓகே. நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையை மீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சுச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு இப்ப. சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க. தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க. தென் பிஜேபியும் திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆஃபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபிலாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் தே ஆர் சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ். தே ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜய் அண்ணான்னு. ஸோ நம்ம என்னன்னா லைக் கரூர் இஷ்யூ அப்ப என்ன வியா ஓகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ். இதை வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் தான் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க. லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. ஸோ லுக் ஆன் திஸ். நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். லுக் ஆன் திஸ். தென் இட் இஸ் இன் ஹேஷ்டாக் வந்து வி சப்போர்ட் விஜய் அண்ணா. ஸோ
சப்போர்ட் விஜய். ஓகே ஓகே ப்ரோ. ஆனா பட் ஆல்ரெடி வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு வி ஸ்டாண்ட் வித் தளபதி சம்திங் அந்த மாதிரி ஹேஷ்டாக் ஓடிட்டு இருக்குல்ல. இல்ல இருக்கு, பட் வி ஆர் லுக்கிங் வி சப்போர்ட் விஜய் அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் தான். நான் அது ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிராஃப்ட்லயே அனுப்பிச்சிடுறேன். சம்வாட் இது அது வந்து ரேண்டம் கைஸ் அவர் டிவிகே கேடஸ் போட்டிருக்காங்க. நாம என்ன டூல் கிட் யூஸ் பண்ணாலும் நான் டிராஃப்ட்ல உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். லைக் இது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி உங்க டீம்டையோ உங்க இன்ஃப்ளூயன்சர் உங்க கண்ட்ரோல்ல இருக்க அந்த பேக்கெட்ஸ்ல இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் ஹைப்பர் லோக்கல் பேஜஸ்லயே போஸ்ட் பண்ண பாருங்க. லைக் டைரக்டா போஸ்ட் பண்ணனாலும் லுக் லைக் ரீஷேர். நீங்க பண்ணது வந்து ஸ்டோரியை வந்து அவங்க வந்து சாரி ஸ்டோரி வைக்கிற மாதிரி உங்களோட கண்டென்ட்ஸை. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ நீட் ஆஃப் அவர். இன்னும் ஒரு 1 hour 1.5 hours இதை பண்ணி போட்டிங்கன்னா தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ் வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டுருவோம் அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட் இஸ் இன்னைக்கு ப்ரியாரிட்டியா இதை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சீஃப்ட நான் பேசிட்டு என்ன அதர் ரெமுனரேஷன் அதர் திங்ஸ் என்னென்ன பண்ணாலும் நான் பேசிக்கிறேன். ஓகேவா? ஓகே பார்த்து பண்ணுங்க. இல்ல அது வந்து சீஃப்ட தான் பேச முடியும். வி ஆர் லுக்கிங் ஆன் இட். நான் கண்டிப்பா பண்றோம். ஓகே, மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேர்தலில் இதுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க. வி ஆர் வித் விஜய் அண்ணா. ஓகேவா? மக்கள் வித் விஜய் அண்ணா. இந்த மாதிரி இது சார் டூல் கிட் நான் உங்களுக்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிடுறேன். நீங்க பார்த்து பாருங்க. ஓகே ப்ரோ, அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. இதுல நீங்க கவனிச்சிருப்பீங்க, விஜய்க்கு ஆதரவா போஸ்ட் போடு, திமுகவை திட்டு, சங்கீதாவை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்புலத்துல இருந்து யார் இயக்குறான்னு பார்த்தா, இந்த சிக்கலை வந்து இயக்குறது வந்து விஜய் வந்து யார்கிட்ட சொல்றாருன்னா ஆதவ் தான் அந்த மாதிரியான டீமை பாக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு டீம் வச்சிருக்காப்ல. அதுல இருந்து பல ஒருங்கிணைப்புமா பண்ணிட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியால விஜய்க்கு எதிராக ஒரு கருத்து வந்துச்சுன்னா, விஜய் எங்க அண்ணன் அவ்வளவு கோட்டு விட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சோகமான ஒரு 10-15 பிஜிஎம் இருக்கும். அந்த பிஜிஎம்லாம் விஜயோட வீடியோவை வச்சு போடுவாங்க. இப்ப இந்த ஆடியோ வந்து உண்மைதான் அப்படின்ற வகையில வந்து இன்னொரு ஒரு போஸ்ட் வெளியா இருக்கு. அந்த போஸ்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. தளபதி விஜய் வருகைக்கு பிறகு அவரை முடக்க பல முயற்சிகளை திமுக மேற்கொண்டது. ஆனால் அவர்களுக்கு தோல்வி மட்டுமே கிடைத்தது. தேர்தலுக்கு இன்னும் 50 நாட்கள் உள்ள நிலையில் அவருக்கு எதிராக இப்போது அவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய கடைசி ஆயுதம் இந்த விவகாரமா. தேர்தல் வர்றதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உன் பொண்டாட்டியை வந்து நீ 4 வருஷம் ஆச்சு, உன்னை வந்து பல முறை வந்து சந்திக்க வந்து பார்த்துருக்காங்க. சந்திக்க வந்தாலும் பார்க்க வேண்டியதானே? நீ அவன் நல்ல மனுஷன்னா பார்க்க வேண்டியதானே? ஏன் உங்களோட மனைவி தானே? மற்றவங்களா? வேறவங்களா? வேற நடிகர்லாம் ஊர் சுத்த தெரியுதுல்ல, உங்க நடிகை தானே? பார்க்க வேண்டியதானே? அவங்க கூட அந்த வீடியோ இதுலயே சொல்றாங்க. அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களா, அந்த மனுல கூட என்ன சொல்றாங்கன்னா, கடைசி நவம்பர் வரைக்கும் போனேன், பார்க்கவே மாட்டாரு, அவ்வளவு ஒரு சைக்கோ மென்டல் மாதிரியான ஆட்கள் மாதிரியே இருக்காரு மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு தகாத முறையெல்லாம் திட்டுறாராம். அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. கரூர் சம்பவத்தை வைத்து முடக்க நினைத்தார்கள், முடியவில்லை. கரூர் சம்பவத்தை யாரு வச்சு முடக்க நினைச்சது? ஏற்கனவே வந்து விக்கிரவாண்டியில வந்து பல நபர்கள் செத்ததுக்கு நீ போகல, பார்க்கல, அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கூட அறிவிக்கல. அதே மாதிரிதான் மதுரை மாநாடு, அங்கேயே ஒன்றும் நிவாரணம் எதுவுமே அறிவிக்கல, விட்ட. கரூர்ல வந்து பாவம் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆப்னட்டா வந்து நான் ஒரு கூட்டத்தை கூட்டுவேன், நீ வந்து 3 இடத்துல நீ டார்கெட் பண்ணி வேலை பார்த்தா எங்களுக்கு தெரியும். முதல்ல என்ன பண்ற, திருச்சி, அதுக்கே நேர் தொகுதி அப்படின்னாலும் அங்க ஒரு மாஸ்க் காமிக்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பாக்குற. இன்னொன்னு வந்து மதுரைனா நம்ம கோட்டைன்னு காமிக்கிறன்றக்காக மதுரையில வந்து ஒரு ஷூட்டிங், ஜனநாயக ஷூட்டிங்காக கொடைக்கானலுக்கு போகும்போது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து கிரௌடு திட்டமிட்டு திரட்டுறாங்க. கேட்டா வந்து எங்க அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணனுக்கு முன்னாடி மாசம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இனிமேல் திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, எங்க அண்ணன் மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஓட்டிக்கு இருந்தாங்க. அடுத்து 3வது வந்து கரூருக்கு வராங்க. கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி ஏரியா பாத்துருவோமான்னு சொல்லிட்டு பாவம் கீழே அவ்வளவு பேர் செத்து பணத்தை தூக்கி எடுத்துக்கிறாங்க, பல பேர் மயங்கி விழுந்துருக்காங்க. பாட்டுக்கு தூக்கி போட்டு விளையாடுறாப்புல. அதுல பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த கரூர் தீவிர சம்பவத்தை வந்து முடக்க பார்த்தாங்கடா. பிரச்சனை பண்ணதுக்குலாம் நீங்க, அவ்வளவு அக்யூஸ்டு அக்கிரமம் பண்ணது நீங்க. மதியானம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்துட்டு 7 மணி நேரம் தாமதம், தண்ணி கிடையாது. அவரே செந்தில் பாலாஜி சூப்பரா சொன்னாங்க. எத்தனையோ செருப்பு கிடக்குது, பல ஆயிரக்கணக்கான செருப்பு கிடைக்குது, எத்தனை கேனுங்க கிடச்சு. அப்ப தண்ணியே கொடுக்கல, தண்ணியே கொடுக்காம கொண்டுபிட்டு கேட்டா எங்க அண்ணன் வளர்ச்சி பிடிக்கல, திமுக அப்படி பண்ணிச்சுன்னு சொல்றீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? கேவலமாவே இல்ல? அப்புறம் இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சிபிஐ வைத்து முடக்க நடத்தார்கள், அது கூட நடக்கவில்லை. இங்க வா, சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு, டெல்லியில இருக்கு. டெல்லியில இங்கிருந்து நீங்க போகும்போதே சிரிச்சுக்கிட்டு தான் போனீங்க. ஏதாவது கொஞ்சமாவது ஒரு துக்கம் துயரம், நம்ம இப்பெல்லாம் 41 பேர் கொலைக்கு காரணம் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அங்கிள் வாங்க மோதி பார்ப்போம்னு சொல்ல வேண்டியதானே? மோடி அங்கிள் வாங்க மோதி பார்த்துருவோம். சிபிஐ ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தானே இருக்கு, பேச வேண்டியதானே? தைரியம் இருக்கா? வெக்கம் மான சூடு சொரணம் தான் அங்க எடுத்து கேட்க வேண்டியதானே? அப்ப ஏன் கேட்க மாட்டா?
அப்போ ஒன்றிய அரசு வந்து ஏதாவது பழியாருன்னு சொல்லிட்டு இதுல கடைசி ஒண்ணு சொல்ல வரேன் பாருங்க, அங்கதான் ஒன்று ட்விஸ்டே இருக்கும். அப்ப ஒன்றிய அரசு எதிர்த்து எதுவுமே பேசுறது கிடையாது. அடுத்து வராங்க. அடுத்து ஜனநாயகன் படத்தை வந்து பயன்படுத்தி நம்ம அண்ணனை தடுக்க பார்த்தாங்க, முன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறேன். இது எவ்வளவு அப்பட்டமான பொய். இது ஒன்றிய அரசுனுடைய சென்சார் போர்டு வந்து இந்த அனுமதியை கொடுக்கல. ஒன்றிய அரசு எதிர்த்து பேசுங்கடானா ஒரு வரி பேச மாட்டாங்க. தொடர்ந்து வந்து அந்த சென்சார் போர்டுக்கு ஆதரவா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அன்னைக்கு சொல்றாங்க. இந்த ஜனநாயகன் படத்தோட வந்து பார்த்தோம்னா பராசக்தி படம் வர இருக்குது. அப்ப பராசக்திக்கு பல்வேறு சென்சார் போர்டுலாம் கட் பண்ணாங்க. அப்ப பராசக்திக்கு மட்டும் குரல் கொடுக்காம ஜனநாயகனுடைய வெற்றி ரிலீஸ் பண்ணணும். விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியா தான் திமுகவுக்கு எதிரியே தவிர படத்து ரீதியா கிடையாது. ஏன்னா படத்துல வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே பேசலையா? தலையா படத்துல அரசியல் பேசலையா? சர்க்கார் படத்துல அரசியல் பேசலையா? எந்த படத்துல அரசியல் பேசல? 2Gன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு கத்தி படத்துல பேசலையா? எவ்வளவு பேசின விஜய் வந்து அன்னைக்கு பழி வாங்காத திமுக திடீர்னு பழி வாங்க போகுது. அப்ப ஜனநாயக ரிலீஸுக்கு வந்து ஒன்றிய சென்சார் போர்டு வந்து எதுவுமே தராத வந்து கண்டிச்சே பேசல. விஜய் இது வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிடலைங்க. அப்படி இருந்துகிட்டு வந்து பார்த்தோம்னா இதை ஒரு சாக்கா கொண்டு வராங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஓபி போட்டு மக்களை சந்திக்க விடாமல் தடுத்தார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. யாரு உங்களை சந்திக்க விடாமல் பார்த்தது? போற இடத்துல செத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை இப்படியே விட்டோம்னா ஒரு வண்டிக்கு முன்னாடி ஒரு 100 ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியுமா? ஒரு இடத்துல 30 பேரை கொள்ற. இங்க கரூர்ல பார்த்தா 40 ஒட்டுமொத்தமா கூட்டத்துக்கு வந்து 50 பேர் செத்து போயிருக்காங்க. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அந்த மாதிரி கருத்தெல்லாம் பேசுறதுக்கு? சரி, இவ்வளவு கரூர் துயர சம்பவம் நடந்துருச்சுல, அதுக்கப்புறம் சேலத்துல மீட்டிங் போட்டீங்களா? அங்கேயே ஒழுங்கா இருந்தீங்களா? அங்க சுராஜ்னு ஒரு பையன் இறந்து போயிட்டான். அப்ப அவனையாவது சந்திக்க விஜய் வந்தாரா? அதுவும் கிடையாது. அப்ப ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுல அவங்க சொல்ற குற்றஞ்சாட்டப்படுறதுல வந்து 2 விஷயத்த திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. 2 விஷயத்துல பிஜேபி கேள்வி கேட்கணுமா இல்லையா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா வந்து இப்போது 5வது ஆயுதமாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது. சங்கீதா விஜயோட பிரச்சனையை வந்து திமுக கையில் எடுத்திருக்காங்க. ஏண்டா உங்க மனைவி வந்து உங்களுடைய அண்ணனோட ஒய்ஃப் 4 வருஷமா சந்திக்க மாட்டாரு, பேச மாட்டாரு. கடைசி நவம்பர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட நான் சந்திக்க பார்த்தேன். என்னை இது பண்ண மாட்டாரு. 2 பிள்ளைகளுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்கல. துப்பு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. ஆனா திமுக நோக்கி ஒரு கருத்து வைக்கிறாங்க பாருங்க. திமுகவின் அநீதிகளையும் அராஜக ஆட்சியும் வீட்டிற்கு அனுப்பும் வரை நாம் ஓயக்கூடாது. ஓகே, திமுக வந்து கரூர் சம்பவத்துல வந்து உங்களை குற்றவாளி ஆக்கிருந்தீங்க. சிபிஐ கிட்ட போயிட்டீங்களா? ஒன்றிய அரசு கண்ட்ரோலுக்கு பெருசுல ஏன் எதிர்த்து பேச மாட்டேற? அடுத்து சென்சார் போர்டு ஜனநாயகன் படத்தை தடுத்து நிறுத்தல, அங்கேயும் ஏன் பேச மாட்டேற? அப்ப உங்களுக்கு ஒன்றிய அரசை பார்த்தா என்ன பயன் கேட்கிறேன். ஏன்னா எவ்வளவோ தப்பு பண்ற. இது பிரச்சனை வந்து தனிப்பட்ட நபரோட பிரச்சனை சொல்றீங்க. இது விஜய்க்கு சங்கீதாக்குமான பிரச்சனைன்னு. ஏன் விஜய் இது வரைக்கும் வாய் திறக்க மாட்டாரு? திறக்க வேண்டியதானே? நீ எதுக்கு கத்திக்கிருக்க? அதுல ஒரு போஸ்ட்டுக்கு 25 ரூபாயா? ஒரு போஸ்ட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருணுமா? 25 ரூபா. அது மாதிரி ஒரு நாளைக்கு 50 போஸ்ட் போட்டாங்கன்னா 50 × 25ன்னு வச்சுக்கோங்க. 200 ரூபா ஓபின்னு சொல்லக்கூடிய சூழல்ல வந்து நீங்க பார்த்தா 25 ரூபா விஜய் கொத்தடிமையா இருப்பாங்க, தற்கொலை கும்பலா இருப்பாங்க போல. அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தின் மூலமா ஒரு அம்பலப்பட்டாரு, அசிங்கப்பட்டாரு, கையும் குளமா மாட்டிட்டாரு, சிக்கிட்டாப்ல. ஏண்டா ஒரு பெண்ணு, அது ஒரு கூட 27 வருஷமா பயணிச்சவங்க, யாரோ ஒரு நடிகை வந்து இடையில வந்ததுக்காக ஒரு மனைவி வந்து விட்டு போகலாம். அப்படியே விட்டு போகணும்னு நினைச்சா கூட அவங்கள டைவர்ஸ் வாங்கிட்டு எடுத்து போங்க. அதை விட்டுவிட்டு அவர் 100 தப்பு சொல்லுவாராம், அதுக்கு திமுக காரணம்னு சொல்லிட்டு இப்பயும் வந்துட்டு திமுக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அடுத்தடுத்து நீங்க அம்பலப்படுவீங்க. வரிசையா வீடியோ ரிலீஸ் ஆகி இருக்கு. அதுவும் போல வந்து சங்கீதாவே என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் உங்க ஆதாரம் வேணும்னா கோர்ட்டுக்கு எடுச்சுன்னா வந்து நான் ஆதாரத்தோட அந்த நடிகை யாருன்னு சொல்லி வெளிப்படுத்த தயார்னு சொல்லியிருக்காங்க. மாட்டினங்கடி மாங்களா, இனிமேல் தப்பவே முடியாது. உங்க அண்ணனும் தப்ப முடியாது. இந்த வழக்கு உங்க அண்ணனை சுத்திக்கிட்டே இருக்கும். 2026 தேர்தலில் வந்து இந்த பீடை வந்து உங்களை விடாதுன்றதான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.